தமிழக கடலோர பகுதிகளை சூறையாடிய சுனாமியின் 11வது நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. 11 ஆண்டுகள் அல்ல, தங்கள் உயிர் உள்ளவரை சுனாமி ஏற்படுத்திய பாதிப்பை மறக்க இயலாது என்கின்றனர் சுனாமி பாதித்த கடலோர வாழ் மக்கள். பொண்ணு இறந்து போச்சு, அதில் 4 பேருமே தப்பிச்சிட்டாச்சு. அப்படியே ஆழங்களும் ஆயிடுச்சு. பார்க்கறது ரொம்ப அப்படியே வந்து போயிடுச்சு. 11 வருஷம் ஆகுது. உங்க ஞாபகம் எப்படி இருக்குது? 11 வருஷம் அப்படியே வந்து இந்த போட்டா பார்த்தாலே ஒரு சிந்தனை, ஒரு அளவில் தான். எந்த நேரம் அவங்க ஒன்னா அடிபட்டு அது மாறு வெளிச்சிக்கிட்டு தான் இருக்கு எப்பயுமே. எங்க வாய்ப்பு இப்போ பார்த்தாலும் மாறு வெளியுது, அது வெளியிட்டு இது இந்த போட்டா பார்த்துட்டாலே நைட்டு குச்சிட்டா அலுவலு இது பண்ணி சமாளிக்க முடியல. அம்மா வீட்டுக்கு போற மாதிரி போனோம். குழந்தை எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியாது. நானும் தான் தண்ணியில இருந்தேன். ஆனா எனக்கு அந்த சுயநிலை கிடையாது. எப்படி எங்க போனோம், 2 நாளா குழந்தை எனக்கு தேடிட்டு கிடந்தோம். 3ஆம் நாள் தான் குழந்தை கிடைச்சதே. குழந்தை கிடைக்கும் போது அதனால மறக்கவே முடியாது. நான் என்னால அந்த நாள் வந்துட்டா எனக்கு ஒரு மாதிரியாயிடும். எனக்கு ஒரு 1000 வீடு கிட்ட இருக்குது. இந்த 1000 வீடுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 300 லட்சம் வீடு கோரிக்கை ஒப்படைச்சாங்க. கோரிக்கை ஒப்படைச்சோம்னா அந்த வீடு மட்டும் அவங்க கிட்ட ஒப்படைச்ச வீடு பராம பாக்குறாங்க. மீதி 700 வீடு கிட்ட இருக்குது. அதான் இப்போ அந்த வீடை அந்த பயனாளிகிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அவங்கவுங்க அதை பாத்துக்கோங்க, பராமரிப்பு பண்ணுவாங்க. அதை ஒப்படைக்காத வீடெல்லாம் அது ஒரு சமூக குடியிருப்பா இருக்கு. ஏன்னா சாதாரண மனிதன் வாழ யாரோ ஏதாவது பிரச்சனை பண்ணி அதுல குற்றவாளி தான் அதுல தங்குற மாதிரி இருக்கு. அந்த வீடை அந்த பயனாளிகிட்ட ஒப்படைக்கணும். இது எங்க மீனவரோட முழுமையான கோரிக்கை. சுனாமி நினைவு தினத்தை கருப்பு தினமாக கடைபிடிக்கும் மீனவர்கள் இன்று கடலுக்கு செல்லாமல் துக்கம் கடைபிடிக்கின்றனர்.